இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரமே நீ திருந்திட்டனா உனக்கு நல்லது. அப்படி இல்லனா அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாத்த முடியாம போயிரும். நீ சொல்ற மாதிரி தப்பு பண்றவங்கள அழிஞ்சு போயிடுவாங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி உன் குடும்பம் தான் முதல்ல அழிஞ்சு போகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு உன் குடும்பத்துல தான் இருக்கு. என் குடும்பத்து மேல பழி போடுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. தகுதி இருக்கா இல்லையான்னு பாதிக்கப்பட்ட எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என் குடும்பத்தினால நீ என்னடி பாதிக்கப்பட்ட? உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்திய தானடி எல்லாரும் பார்த்தாங்க. அந்த குடும்பத்துக்கு போய் நீ இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கல. அதுக்கெல்லாம் நீ சீக்கிரத்திலே அனுபவிப்ப. நான் பண்றது துரோகம் இல்லடி கண்ணுக்குட்டி. எனக்கு உன் குடும்பம் செஞ்சதுதான் துரோகம். யாரு உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? என்ன துரோகம் பண்ணாங்கன்னு நான் சொல்றதுக்கான நாள் ஒண்ணு வரும், அப்ப சொல்றேன். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியலனா நீதான் பெரிய இவளாச்சே, நீயே கண்டுபிடிச்சுக்க. ஐயோ அம்மா. என்னதான் அருள் மாமா என்ன பிடிக்காத மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாலும் எனக்கு ஒரு ஆபத்துனா உடனே வந்து என்ன காப்பாத்துறாரு. அப்படின்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல என் மேல அன்பும் அக்கறையும் இருக்கதானே செய்யுது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணேன், எனக்காக அதை செய். என்ன மாமா ரெக்வெஸ்ட்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாமா. உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். நான் ரெக்வெஸ்டாக தான் இப்போவும் சொல்கிறேன். செகண்ட் டைம் கவுன்சிலிங்க்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு இன்னும் 55 நாள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீ கவுன்சிலிங்கில் சொதப்பின மாதிரி செகண்ட் டைமும் ஏதாவது பேசி சொதப்பி வைக்காத. அவங்க கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லி எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு ப்ளீஸ். மாமா மாமா என்னதான் நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு போனாலும் என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கும்னு நான் இப்பவும் நம்புறேன். கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பீங்கன்னு, என் கூட வாழுவீங்கன்னு என் உள் மனசு சொல்லுது மாமா. கண்டிப்பா அது நடக்கும். என்னங்க வந்து பாருங்க. ஏய் நந்தினி, நந்தினி என்னமாச்சு? என்னாச்சு நந்தினி? எந்திரிமா, எந்திரிமா. என்னமாச்சு? என்னாச்சு நந்தினி? நான் சொன்ன மாதிரி மட்டும் நடந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்படின்னா இத உடனே ப்ரொசீட் பண்ணிட வேண்டிதான். இதுவரை அந்த நந்தினிக்கு கண்ணுலயும் தலையிலயும் தானே அடிபட்டிருக்கு. இப்ப ஷாக் அடிச்சு அவளை தூக்கி எறியறதுல அவ உடம்பெல்லாம் ரணமாக போகுது. கரண்ட் வந்துருச்சு. இரு, நான் ஃபேனை போடுறேன்.
என்னாச்சு பாட்டி ஐயோ பாட்டி, என்னாச்சு? என்னாச்சு ஐயோ அம்மா அத்தை அம்மா என்னமாச்சு அத்தை, பாட்டி எழுங்க. பாட்டி என்னாச்சு அம்மா பாட்டி, என்னாச்சு? அம்மா எழுந்திருங்க. அம்மா என்னாச்சு பாருங்க. பாட்டி எழுந்திருமா என்னாச்சு பாட்டி பாட்டி என்னாச்சு அம்மா பாட்டி கண்ணை திறந்து பாருங்க எழுந்திருங்க பாட்டி நந்தினி என்னாச்சு பாட்டி என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு பாட்டி சத்தம் போட்டது மட்டும் தான் அருண் கேட்டுச்சு தூக்குப்பா தூக்கு சரிப்பா இங்க என்ன பண்ணலாம் சரி போலாம் வாங்க பாத்து அருண் பாத்துப்பா அம்மா பாட்டி பாட்டி இங்க பாருங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க ஃபேன் போடுறதுக்காக சுவிட்ச போட்டேன் சாக்கடிச்சிருச்சு ஷாக்கா ஷாக் அடிச்சிச்சா ஆமா சாக்கடிச்சுதான் மயங்கி விழுந்துட்டேன் அப்பா வாங்க பார்க்கலாம் சரிப்பா பாருங்கப்பா ஒண்ணும் ஆகலமா என்னடா ஹாஸ்பிடல் போலாமா ஏய் அருண் தொடாத ஷாக் ஏதாவது அடிச்சிட போகுது இரு நான் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வரேன் சரிப்பா இந்தா செக் பண்ணு கரண்ட் வருதே ஆமாப்பா அப்ப ஏதாவது ஷார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கப்பா எலக்ட்ரிஷியன் கூட்டு வரலாம் நந்தினி எதுவும் டச் பண்ணிடாத சரி சரி வா இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா ஒண்ணும் இல்லம்மா பரவாயில்ல ஒண்ணும் இல்ல என்னாச்சுப்பா ஸ்விட்ச்ல ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும் போல இருக்கு அதான் பாட்டிக்கு ஷாக் அடிச்சிருக்கு நம்ம வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு கெட்ட விஷயமாவே நடந்துட்டு இருக்கு தீபாவளி அன்னைக்கு இவருக்கு தலையில அடிபட்டுச்சு குலதெய்வ கோயிலுக்கு போனா சரியாயிடும்னு சொல்லி நாம எல்லாம் கோயிலுக்கு போனா வேன்ல பிரேக் பிடிக்காம போயிடுச்சு அதுக்கப்புறம் நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ இன்னைக்கு அத்தைக்கு ஷாக் அடிச்சிருக்கு அடுத்தடுத்து நம்ம வீட்ல கெட்ட விஷயமாவே நடந்துட்டு இருக்கு வீட்டோட நல்லதுக்காகவும் நம்ம எல்லாரோட மன நிம்மதிக்காகவும் நம்ம வீட்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடலாம் மணிமேகலை சொல்றது சரிதான் சுந்தரம் கணபதி ஹோமம் பண்ணிடலாம் சரிம்மா பண்ணிடலாம் குணசேகரா அண்ணா. கணபதி ஹோமம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடு சரி அண்ணன் எது சொன்னாலும் தலையை ஆட்டுவாரு எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு பாரு குடும்பமே சேர்ந்து என்ன பஞ்சாயத்துல காலில் விழ வச்சதுல என்னோட வயிற்றுச்சல் தான் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்படி ஆட்டி படைக்கணும் அது தெரியாம இப்ப கணபதி ஹோமம் பண்ண போறாங்களா இவங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் கரெக்டா சொன்னக்கா